நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்போதான் எந்திரிச்சு. அப்படியா? அது என்ன பண்ணுறது? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க கொஞ்சம் வேர்த்து ஊற்றினே தான் இருக்கும். ஸோ அதை பொருட்படுத்திக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா என் ரூமில் ஏசி வேலை செய்யலை. அதனால் ஃபேன் போட்டால் ஆப்வியஸ்லி நாய்ஸ் வரும். ஸோ அதனால் வேர்த்து கொட்டினே தான் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, உமன் ரெப்ரசன்டேஷன் பற்றி நான் போன வருஷம் போட்ட வீடியோவுக்கு ஒரு சீக்குவலாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நியர்லி 1 இயர் ஆகிடுச்சு கரெக்டாக. இந்த வீடியோ எந்த முக்கியமான படங்கள், முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகுது அப்படின்னா, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற ஒரு அருமையான ஒரு காவியத்தையும், டியூட் அப்படின்ற இன்னொரு மிக அருமையான ஒரு காவியத்தையும் ஃப்ரம் அ ஃபெமினிஸ்ட் லென்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்றத நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ இந்தியா முழுக்க இருக்க 130 கோடி பீப்புளில் அதில் 7-8 கோடி தமிழ் பேசுகிற ஆளுங்க இருப்பீங்களா? அந்த 7-8 கோடியில் இத்தனை பேர் கண்டிப்பாக ஆம்பளைங்களாக இருப்பீங்க. அந்த ஆம்பளைங்களில் நிறைய பேர் இன்சல்ஸாக இருப்பீங்க. அந்த இன்சல்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த கண்டென்ட். இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன படத்தை பற்றினா, ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப நாள் ஆசை இந்த படத்தை பேஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபைனலி நிறைவேறிடுச்சு. நான் என்னுடைய ஒர்ஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்லேயே அந்த இந்த படத்தை ஊற வச்சு அடிக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படத்தை பேஸ் பண்ணி ஃப்ரம் அ ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவுட் சைட் அண்ட் ரைட்டர் தீபா அவங்கள நீங்கள் போன வருஷம் நீயா நானா பார்த்துருப்பீங்க. ஷீஸ் குவிக்லி பிகமிங் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிரிட்டிக்ஸ் ஆஃப் ஆல் டைம். தயவு செஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஐ லைக் ஹர் வியூ பாயிண்ட் ஆன் சினிமா. ஷி ஹேஸ் மோர் knowledge than any of the men I have seen in her field, so she's very very good. I would like you guys to check out when for our content. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க இந்த படத்தை பற்றி. அதுவும் அப்புறம் உமன் ஆஃப் சினிமா பேஜ் நான் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெபேக்கா சோல்னெட்டும் பெல் ஹுக்ஸும் இந்த ஜெண்டர் வார் சம்மந்தப்பட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸையும், பேட்ரியார்கி, மிசோகைனி இந்த மாதிரி டாபிக்ஸில் அவங்க போட்ட ஆர்டிகல்ஸ் அண்டு அவங்களுடைய வியூ பாயிண்ட்ஸையும் பேஸாக வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். when it comes to ஆண் பாவம் பொல்லாதது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். அது என்னென்னா பெர்ஃபார்மேட்டிவ் விக்டிம்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனா ஒரு கேரக்டர் அடிபட்டுருச்சுன்னா தொடவே இல்லை, அதுக்கு முன்னாடி கத்திரியன்னு சொல்லிட்டுலாம் காமெடிலாம் வரும். நிறைய படங்களில் இது ஒரு ஃபன்னியான ஒரு பெட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஆண் பாவம் பொல்லாதது பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? தீபா அவங்களோட ஆர்டிக்கலில் ஒரு சூப்பரான விஷயம் எழுதியிருந்தாங்க. தட் இஸ் வாட் ட்ரோவ் மீ டு மேக் திஸ் வீடியோ. தட் இஸ் எக்ஸெப்ஷன்ஸ் கேன் பி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த சொசைட்டி, நம்ம இருக்கிற இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி ஒரு பேட்ரியார்கியல் சொசைட்டி, ஒரு மிசோகைனிஸ்டிக் சொசைட்டி. அதாவது த்ரோ அவே த மிசோகைனி, இட்ஸ் அ பேட்ரியார்கியல் சொசைட்டி. இப்போது நாளைக்கு ஒரு ஆம்பளை வேலைக்கு போகாமல் வீட்டு வேலை பார்த்தான்னா அது ஒரு ஆம்பளைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு லேபிள் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆனால் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப கேவலமான விஷயம்லாம் கிடையாது. த திங் இஸ் எப்படி இந்த படத்தோட டைரக்டரே ஒரு என்னது தமிழால அவர் சொன்னப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆண்கள் வேலைக்கு போனால் அது கடமை, பெண்கள் வேலைக்கு போனால் அது பெருமையாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்சல்ஸ் எல்லாருமே கை தட்டுற மாதிரி பேசியிருப்பார். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் பெருமை தான், என்ன அப்போ அதுக்குன்றேன். பிகாஸ் ஒரு உமன் சொசைட்டியில் தொடர்ந்து க்ரோ அப் ஆகி வர்றதுக்கு அரசாங்கம் செய்கிற சலுகைகள், வெதர் இட் கேன் பி ஃப்ரீயாக பஸ் விடுறது, அப்புறமா உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை நம்ம கவர்மெண்ட் தருது இல்லை, அது ஆகட்டும் சரி. அதுக்கப்புறம் பிரதானமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் விடுதி. ஐ மீன் ஆப்வியஸ்லி தேர் ஆர் லூப் ஹோல்ஸ் ஈவன் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அதில் இருக்க பிரச்சனையெல்லாம் there are totally different thing. பட் இதெல்லாம் முன்னெடுத்து தேர் குவைட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் நோ அபவுட் ஃபுல் டீட்டெயில்ஸ், பட் ஃப்ரம் மை ஐஸ் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, எல்லா என்ஜிஓஸ்லேருந்து எல்லாருமே இந்த சமுதாயத்தில் பெண்ணியத்துக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்ற காலகட்டத்தில் சூடோ ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு ப்ரிவிலேஜான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னோட
பார்வையில். ஓகேவா? அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆண் பாவம் பொல்லாதது ஏன் ரொம்ப தப்பான படமாக பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த படம் வந்து சூடோ ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட் போர்வையிலையும் மிசோகைனியும் ஃபெமினிஸ்ட் போர்வையிலையும் சேர்த்து 2 தப்பான சித்தாந்தங்களை ஃபெமினிசம்ன்ற போர்வையில் போத்தி கொடுக்கறது தான். எப்பயுமே வந்து ஒரு அப்ரஸர் வந்து அப்ரஸ்டு பீப்புளுக்காக வந்து பேசுறதுன்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போது வந்து ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணியத்தை கரெக்டாக பேசுகிறான், ஒரு ஆம்பளை வந்து ஃபெமினிசம் ப்ராப்பராக அதோடைய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை ஃபுல் ஐடியாலஜியாக உள்ளே வாங்கிட்டு பேசுகிறான் அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் வெல்கமிங் தான். பட் த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஃபைன் பண்ணுறதுல தான் இருக்குது பிரச்சனை. சொன்ன மாதிரி ரெபேக்கா சால்னெட் வந்து சொல்லியிருந்த மாதிரி இந்த பெர்ஃபார்மேட்டிவ் மேல் விக்டிம்ஹுட்டும் அதே சமயம் அப்ரஸர் கிவிங் த டெஃபினேஷன் ஆஃப் அப்ரஷன்ற மாதிரியான விஷயங்களுமே வந்து நீங்கள் இதோட பொருத்தி பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ மேல் தட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்து நான் வந்து ஒடுக்கப்பட்டேன்னு சொல்கிறது தான் வந்து ரிசர்வேஷனை எதிர்க்கிறதுன்றது. அதே மாதிரி ஆண் பாவம் பொல்லாதது மாதிரி ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி எழுதிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு உமன் ரெப்ரசன்டேஷனை வந்து நீங்கள் ஆண் பாவம் பொல்லாதது படத்தில் பார்க்க முடியும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த மாளவிகா மனோஜ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில சீரியஸாக. லைக் ஒய் யூ ஹேவ் டு டூ கேரக்டர்ஸ் லைக் திஸ்ன்ற கேள்வி தான் எனக்கு வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக செல்ஃப் ரெஸ்பெக்டோ இல்லைனா ஒரு செல்ஃப் டிக்னிட்டியோ இல்லாத ஒரு இருக்கிறதுலே மலுமட்டையான, அதாவது முழுக்க முழுக்க மண்டையில் மிசோகைனி மட்டுமே ஊறி போய் ஒருத்தன் வந்து ஃபெமினிஸ்ட்னால் எப்படி இருப்பான்னு இமேஜின் பண்ணி எழுதுவான் இல்லையா, அந்த மேல் ஃபேண்டசி தான் வந்து அந்த சக்தின்ற கதாபாத்திரம். அதை தத்ரூபமாக நடித்த மாளவிகா மனோஜுக்கு பூங்கொத்து. அதே சமயம் வந்து இன்சல்களின் கடவுள் அப்படின்ற பேரில் வந்து பிஆர் அவர்கள் ரொம்ப நாட்களாக அழைக்கப்பட்டு இருந்தார். அவர் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் விலகிட்டார் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்த நிரப்புறதுக்கான பணியை வந்து ரியோராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டாப்புல. ஐ டோன்ட் ஃபீல் ஸோ குட் அபவுட் இட். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் அகெயின்ஸ்ட் ஹிம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்ரஸர் வந்து அதுக்கான டெஃபினேஷனை தர்ற மாதிரி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு ஆம்பளை வந்து இதுதான் பெண்ணியம்னு சொல்லி நடத்துறது இருக்கு இல்லையா, அதை ஒரு பெண்ணியவாதியோட வாயாலே சொல்ல வச்சது தான் வந்து டேரக்டரோட பில்லியன்ஸ் வந்து என் கண்ணுக்கு வந்து அங்கே தான் தெரியுது. ஓகேவா? அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், அதை தாண்டி வந்து இந்த ஆலிமனி சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸையும் ஐபிசி செக்ஷன்ஸையும் இதையுமே ரொம்ப தப்பாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து இன்னும் ரொம்ப அருமையான ஒரு டைலாக் இருந்துச்சு. என்னென்னா பெண்களில் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலுமே அவங்க வந்து ஒன்று சலூன் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லைனா ஏதோ ஒன்று அதை பார்லர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லைனா ஏதோ பொட்டிக் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது என் ஃப்ரெண்டோடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து எக்ஸல் ஆகிறத நானும் பார்த்துருக்கேன், யூபிஎஸ்சி எழுதுறத நானும் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா நாங்கள் எல்லா பெண்களையும் சொல்ல மாட்டோம், சிலரை மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. அதே சமயம் எப்பயுமே ஒரு பெண் வந்து ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணுறதையும் அண்ட் எவ்வளோ எளிமையாக வந்து ஒரு கேரக்டர் வந்து நாங்கள் சூடோ ஃபெமினிஸ்ட்டாக எழுதுகிறோம், ஷீ ஷுட் பி டம் ஆஸ் ஃபக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு அந்த கேரக்டரோட வந்து இந்த மை லைஃப் மை ரூல்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் புகுத்திக்கிறீங்க. ஓகேவா? புகுத்திக்கிட்டு இது எல்லாத்தையும் நாங்கள் பயங்கரமாக வில்லிஃபை பண்ணிப்போம், ஏன்னா இட்ஸ் அவர் ஃபிலிம் மாட்டோம் ஓவர் கேர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணி இன்சல் ஆடியன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கேட்டர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கடைசியில் எல்லாத்துக்குமே இது பண்ணுற மாதிரி சுவிட்சு கூட ஒரு பொண்ணு தான் வந்து போடணுமா அப்படின்ற மாதிரி மேலே வந்து இந்த நினைப்பாது மாவீரன் படத்தில் வர மாதிரி பேட்ச் ஒர்க் போட்டுடுறீங்க. இது வந்து எனக்கு ஐ கான்ட் எம்ஃபசைஸ் ஹவு மச் ஐ ஹேட் திஸ் ட்ரோப் அப்படின்னு வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு எனக்கு வன்மம் இருக்குது இந்த விஷயத்து மேலே. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூடு. ஓகேவா? டியூடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ். ஏன் அப்படின்னா அந்த படமே வந்து அந்த படத்தை காரி துப்பிக்கிறத வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்க மாட்டீங்க. அது வந்து டியூட் படத்தில் நிறைய நடக்கும். ஓகேவா? அதாவது த பாயிண்ட் ஆஃப் டூயிங் எ ஃபேக் மேரேஜ் வந்து அவ்வளோ வல்கர் இல்லைன்றதை வந்து இன்டர்வல்லே பதிவு செஞ்சிடறாங்க. ஓகேவா? பிகாஸ் அதை விட வல்கராக இருக்குது பீயிங் எ கேஸ்டிஸ் இன் பிக் 2025ன்றதை பிஆர் வந்து இன்டர்வலில் வந்து சொல்லிடுறாரு. வெல் அண்ட் குட். ஓகேவா? ஆனால் எவ்வளோ கேவலமாக ஜோக்ஸ் வந்து மில்க் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக ஜோக்ஸ் மில்க் பண்ணியிருப்பாங்க அந்த படம் முழுக்க. குரல் அப்படின்ற மமிதா பைஜு ப்ளே பண்ண கேரக்டர் வச்சு. வெரி வெரி சாரி தலைவி, ஐ ஹாவ் டு டூ திஸ், பட் ஒய் டிட் யூ சூஸ் திஸ் ஃபிலிம்? எனக்கு இந்த படம்னு இல்லை, பர்சனலி அவங்க அடுத்தடுத்து பண்ணுற எல்லா படத்துலையுமே தமிழ் சினிமாவில் அவங்க அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் அப்பார்ட் ஃப்ரம் மேபி கரை சிரிக்கிறடி வெக்கமா இல்ல?
ஐ டோன்ட் ஹேவ் எனி குட் ஃபீலிங்ஸ் அபவுட் எனி ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ். சூர்யா சார் படம் வந்து நல்லா வந்தால் ஹாப்பி தான் எனக்கு பர்சனலாக. கான்செப்ட் வைஸ் ஐ லைக் த ஃபிலிம். பட் ஆப்வியஸ்லி ஜனநாயகன் அந்த படம் வந்து வரும்போது பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 படங்கள்லையும் இருக்க பெரிய ஒற்றுமை வந்து ஒரு மென் வந்து உமன் கேரக்டர்ஸே எழுதவே கூடாது அப்படின்றதுக்கு ஒரு செம கேஸ் ஸ்டடி இந்த 2 படமுமே, ஓகேவா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ், நான் முன்னாடி சொன்ன அந்த 2 பேஜஸில், அதாவது தீபா மேமோட ஆர்டிக்கல்லையும் சரி, இந்த உமன் ஆஃப் சினிமான்ற அந்த பேஜ்லேயுமே சரி, எவ்வளோ தெளிவாக வந்து ஆண் பாவம் பொல்லாதது வந்து எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி எக்ஸாம்பிள்ஸ்ன்ற அந்த ப்ராவர்பை ஒரு மயிராக கூட மதிக்காமல் கடந்து போயிட்டு, இதை வந்து ரொம்ப அப்படியே ஸ்டீரியோ டைப்பாக ரொம்பவே ஜென்ரலைஸ்டாக காமிச்சு எவ்வளோ ஆடியன்ஸை கேஸ் லைட்டும் மேனிப்புலேட்டும் பண்ணியிருந்ததுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. நான் அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, அந்த படமே காரி துப்பிக்கிறதுன்னு சொன்னல, தொடர்ச்சியாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து மேல் கேரக்டர்ஸ் ஹூ ஆர் இன் லவ் அண்ட் தே ஃபேஸ் லவ் ஃபெயிலியர், அவங்க வந்து அந்த லவ்வுக்காக அப்படியே உருகிறது மறுகிறது, அப்படியே சிலுவையை வந்து சுமந்துட்டு இருக்க இயேசுநாதர் மாதிரி அவங்கள வந்து சித்தரிச்சிட்டு இருக்கிறதுன்றது தொடர்ச்சியாக வாடிக்கையாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற ஒரு விஷயம்தான். காமெடியான விஷயம்னா, இந்த படத்தில் அதை அவங்களே பண்ணிவிட்டு அவங்களே அதை காரி துப்பிக்கிறாங்க. எனக்கு என்ன இதுவுன்னே தெரில. லைக் என்ன லாஜிக்கில் வந்து இந்த படத்துடைய ரைட்டர் வந்து கதாபாத்திரங்களை வடிவமைச்சிருந்தாருன்னு தெரில. யூ கான்ட் ஷக் இட் ஆஃப் ஆஸ் சேயிங் தட் வி ஆர் செல்ஃப் காலிங் அவுட் ஃபார் ஆல் திஸ் புல்ஷிட்ன்ட்டு. நோ, இட்ஸ் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் தட் பேட் ரைட்டிங் இந்த ஃபிலிம், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டியூடில் இருந்தது. ஸோ இந்த 2 படங்களுமே என்னை வந்து சமீபத்தில் ஒரு உமன் ரெப்ரசன்டேஷனாகவும் அந்த படங்கள் சொல்ல வந்த விஷயத்துக்காகவும் என்னை ரொம்பவே வந்து ட்ரிகர் பண்ண படங்கள். அதெல்லாம் பற்றி பேசணும்னு ரொம்ப நினச்சேன். நடுவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த ப்ரெமினிக்கல் சுப்ரீமசி, பேட்ரியார்கி ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணி அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. பை.